ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்னங்க இது, இந்த மனோஜை எப்படின்னா இந்த மனோஜ் விஜயாவுக்கும் உங்களுக்கு புத்தி இருக்கான்னு தெரியல. இது மாற்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த முத்து அந்த பேப்பர் எடுக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அதை வந்துட்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி செல்வம் அது பண்ணாரு, தூக்கி போட்டுறாங்களா. ரொம்ப பெரிய மன கஷ்டமாச்சு. என்ன அதை பார்த்துருந்தானே, என்னப்பா சைன் போட்டு கசக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னே அவர் பார்த்துருப்பாரு. நான் எதுவும் போடலையப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சது மனோஜ் மாட்டியிருப்பான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே போய் விஜயா போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட சிந்தாமணியோட போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்து பேசி இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கையெழுத்து வாங்கிறாங்களோ அவங்களுக்கான பணம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இதை வாங்கினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போட்ட பிளானும் அந்த சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இனிமேட்டுக்கு தான் நம்மளோட வேலையே இருக்குது. இனிமேட்டுக்கு அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம் ஆகக்கூடாது, அதுக்கான பிளானை பண்ணணும். முதல்ல இதை போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணணும். அந்த மாஸ்டர் விஜயா இருக்காளே, சரியான பைத்தியக்காரி, என்னென்னலாம் பண்ணி அவளை ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. எப்பாடா அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்களும் நம்ம கொஞ்சம் பணம் வந்துடுச்சு, அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்களா. இவர் பாட்டுக்கு அண்ணாமலை கையிலையும் போட்டு கொடுத்துட்டா இது பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. அது என்ன மாதிரி வரப்போகுது, அதை யார் எப்படி கொண்டு போகிறாங்க, என்னதான் அப்படி கொண்டு போனாலும் நமக்கு நல்லா தெரியும். இதை வந்து அவங்க பொண்ணு மூலியமாக தான் போகும். ஏன்னா வந்துட்டு மீனாவோட தம்பி அவங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குல்ல. அது எப்படி இருந்தாலும் காதலாக மாறும். அவங்க மூலியமாக நீ இந்த மாதிரிலாம் சீட்டிங்லாம் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம். அவங்க எவ்வளோ நல்ல குடும்பம் தெரியுமா, அந்த குடும்பத்தை நீ இந்த மாதிரி பழி வாங்கிட்டல, உங்களை நான் சேரவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்படி பிரிஞ்சுட்டு நீ அவங்களுக்காக நீ இந்த மாதிரி எழுதி திருப்பி கொடுத்தா தான் நான் அவங்ககிட்ட பேச, இல்லைனா எனக்கு அம்மாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மாதிரி கொண்டு போகிறாங்களா எப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக முத்து வந்துட்டு இங்கே போகிறாங்களா, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிறாங்களா, போயிட்டு இந்த மாதிரி வக்கீல் வராங்க, வந்துட்டு பேசுகிறப்ப 2 பேருக்குமே அங்கேயே கொஞ்சம் கை கலப்பாகுது. இவங்க சொல்லி தான் மேடம் பண்ணியிருப்பா அப்படிங்கிறப்போ நிறைய பிரச்சனை வந்து சீதாவுக்கு யோசிச்சு பார்க்குறாங்க மீனா. ஆனாலும் முத்து வந்து செல்வத்துக்காக நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி போய் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இந்த அருண் ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் தெரியல. இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்களா மேடம், ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவன் ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி நிறையலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறப்போ, ஓ இதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, சரி இது ஜஸ்ட் நான் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து ஒரு சுமூகமாக முடிக்கிறாங்க. அது வந்து பெரிய வஞ்சகமாக வந்துட்டு அருண் மனசில் வந்துட்டு போகிறது. அந்த கதை எப்படி போகுதுங்கிறதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ரோஹிணி என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.